ஒரு சம்பவம் என் லைஃப்ல இதுவரைக்கும் நடந்ததே இல்ல. கிட்டத்தட்ட நைட் இருக்கும். ஒரு ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். செம்ம மழை பெஞ்சுட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு கொடை, ரெயின் கோட் எதுவுமே கிடையாது. பஸ்ஸ விட்டு இறங்குனா ஜோன்னு மழை பெய்யுது. பஸ் ஸ்டாப்ல பார்த்தா எல்லாரும் எப்படி சொல்றது? ஃபுல்லா ட்ரக்குடுல இருக்காங்க. அவங்கள பார்த்தோனே என்ன தோணும்? எப்பா டேய் மழையில நனைஞ்சா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரசரன்னு ஓட ஆரம்பிச்சுட்டோம். எல்லா இடத்துலயும் ஒதுங்கி ஒதுங்கி நெறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. பட் அந்த இருட்டுல அங்க போய் நிக்கிறதுக்கு ஐ ஒன்ட் ஃபீல் சேஃப் ஆக்சுவலி. ஸோ என்ன பண்ணோம்னா, எப்படியாவது மழையில நனைஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு, நான் அதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு மாரி படபடப்பா ஒரு மாரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். அட் த சேம் டைம் அந்த சைடு என் ஃப்ரெண்ட் இறங்கியிருந்தா. அவ போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோல ஏறுனா. எனக்கு ஒரு பயம். ஐயோ! என் ஃப்ரெண்டு பத்திரமா வீட்டுக்கு போயிருவாளா? இவ்வளோ மழை பெய்யுதே, ஆளுக்கு ஆல்ரெடி ஜுரம் அடிக்குது. நான் எனக்கு 1000 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா சொசைட்டி இது! நிம்மதியா ஒரு மழைக்கு கூட ஒதுங்க முடியலையேன்னு நெனச்சுட்டு நான் போயிட்டுருக்கும்போது, ஒரு காய்கறி கடை இருந்துச்சு. சரி அங்க போய் ஒரு கவர் வாங்கி மொபைல்லாம் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறேன். கேட்டேன், "அங்கிள் எவ்வளோ அங்கிள் கவர்ன்னு?" கேட்குறேன். "அட போம்மா, ஓரமா நில்லும்மா ஃபர்ஸ்ட்டு. நீ மழை நின்னதுக்கப்புறம் போன்னு" சொல்லிட்டு அந்த அங்கிள் 2 கவரும் கையில குடுத்தாரு. காசு வாங்கல. அப்புறம் நானும் வீட்டுக்கு மழை வந்ததுக்கப்புறம் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, "என்னடி போயிட்டியான்னு?" கேட்குறேன். அப்ப அவ சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இங்கேருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஏறி போயிட்டேன். போற வழியில அந்த பெரிய பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த இடத்துல கரெக்ட்டா பிரிட்ஜ் மேல போய் ஆட்டோ நின்றுச்சு. அங்க யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா? நீயும் இல்ல. இருட்டா இருந்தது. நானும் அந்த ஆட்டோ டிரைவர் மட்டும் தான் அங்க நின்னுட்டுருந்தோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. செம்ம மழை வேற. நான் பயங்கரமா நனஞ்சிட்டு இருந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அச்சச்சோ! என்னடி ஆச்சு? அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இன்னொரு விஷயம் தெரியுமா? அப்ப ஆப்போசிட்ல, அதாவது இந்த சைடு ரோட்ல நம்ம ஆட்டோ போகுதுன்னா, அந்த சைட்ல ஆட்டோ கிராஸ் பண்ணி போகும்ல. லைக் அந்த மாரி அந்த சைட்ல யாரோ போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது, அந்த அண்ணா "என்னடா இந்த பொண்ணு இந்த மழையில நின்னுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு ஆட்டோவ சுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு என் ஃப்ரெண்டுக்கு "வாம்மா உன்ன இட்டு போய் நான் பிரிட்ஜு கீழ விட்டுறேன். அங்கேருந்து நீ போயிருன்னு" சொல்லியிருக்காங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஆட்டோல ஏறி போனாளாம். போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த அண்ணாவும் பிரிட்ஜு கீழ அவள இறக்கி விட்டுடுறாங்க. "சேஃபா இறக்கி விட்டுமா, ஒழுங்கா பார்த்து வீட்டுக்கு போம்மா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்தாங்க நான் எவ்வளோ காசுன்னு கேட்டதுக்கு, "எம்மா நீ ஒழுங்கா வீடு போய் சேரு அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இந்த 1 டேல நான் என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா? இந்த ஒன் இன்சிடென்ட்ல ஆக்சுவலா என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸுங்க நான் ஃபர்ஸ்ட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல சில பேர பார்த்து, "என்னடா இப்படி இருக்கானுங்க, ஒரு ஒதுங்க கூட இடம் இல்லாத சொசைட்டியா இது" அப்படின்னு யோசிக்கிற சொசைட்டியும் இதுதான். "எம்மா காசெல்லாம் எதுக்கும்மா, ஒழுங்கா பத்திரமா வீடு போய் சேரு" அப்படிங்கிற சொசைட்டியும் இதுதான். உண்மையா சொல்லணும்னா, இங்க எந்த அளவுக்கு கெட்டவங்க இருக்காங்களோ, அந்த அளவுக்கு நல்லவங்களும் சில பேர் இருக்காங்க. அதனால நம்புங்க. தைரியமா இருங்க. அவ்வளதான். இவ்வளோதான் இந்த சொசைட்டி. ஓகேவா? நம்ம தாங்க இந்த சொசைட்டி. நம்ம நெனச்சா இங்க எல்லாமே மாறும். சரியா? என்னடா இவ குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு நெனைப்பீங்க. ஆக்சுவலா இங்க குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறதே நம்ம குட்டி லைஃப்ல இருந்து கத்துக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நான் நெனைக்கிறேன்.